பார்ப்போம். என்னென்ன சொல்லுடைய வகைகள் என்னென்ன? சம்யுக்தா ஸ்டாண்டர்ட் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், மெய்ச்சொல். வெரி குட். டியூமா சம்யுக்தா. சரி, சொல் என்றால் என்ன? ரோசன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எழுத்து பொருள் தருவது அல்லது பல எழுத்துக்கள் பொருள் தரும் சொல் எனப்படும். வெரி குட். டியூமா ரோசன். சரி, அப்ப ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து வந்து பொருள் தருவது மீனிங்ஃபுல்லா வரது தான் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? சொல்லை படிச்சிருக்கோம். சொல்வது நான்கு வகைப்படும் படிச்சிருக்கோம். என்னென்ன? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உயிர்ச்சொல். இன்னைக்கு பெயர்ச்சொல்லுடைய வகைகள் பார்க்க போறோம். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது ஒன்றின் பெயரை குறித்து வரக்கூடிய சொல்லை என்னன்னு சொல்றோம்? பெயர்ச்சொல் பார்க்கிறோம். சரியா? சரி, பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன சொன்னோம்? பெயரை குறித்து வரக்கூடியது பெயர்ச்சொல். ஏதாச்சும் ஒரு பொருளுடைய பெயரோ இடத்தோட பெயரோ அல்லது ஒரு நேரத்தை குறிச்சோ அல்லது ஒரு பொருளுடைய உறுப்புகளை குறித்து வரக்கூடிய பெயரோ அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? பெயர்ச்சொல்னு சொல்றோம். சரியா? அதனுடைய வகைகளை பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பொருள் பெயர். பொருள் பெயர் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு பொருளுடைய பெயர். அது நீர்வள பொருளா இருக்கலாம், உயிரற்ற பொருளா இருக்கலாம், மனிதனுடைய பெயரா இருக்கலாம். இது எல்லாமே எதுல வரும்? பொருள் பெயர்ல வரும். சரியா? இப்போ மரம் அப்படிங்கிறது என்ன? ஒரு பொருள். சரியா? உயிருள்ள ஒரு பொருள் பேர் என்னது? மரம். அதே மாதிரி செடி, அதே மாதிரி புத்தகம். சரியா? மனிதனுடைய பெயர்கள் கண்ணன், குமரன், விமலா, இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா பெயர்களும் எதுல வரும் அப்படின்னா பொருள் பெயர்ல வரும். சரியா? இடப்பெயர்ல பாத்தீங்க அப்படின்னா பிளேஸ், ஏதாச்சும் ஒரு இடத்துடைய பெயர்ல வரக்கூடியது. சரியா? இப்போ வந்து ஈரோடு, பள்ளி, வகுப்பறை அப்படிங்கிறது என்னது? ஒரு இடத்தை குறிச்சு வரக்கூடியது. புரியுதா? அப்ப இடத்தை குறிச்சு வரக்கூடிய பெயர் எல்லாமே இடப்பெயர்ல வரும். சரியா? கால பெயர், காலம் அப்படிங்கிறது நேரத்தை குறிக்கும். காலம்னா என்ன? நேரத்தை குறிக்கும். சரியா? அப்ப நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாளோட பெயரா இருக்கலாம், ஒரு மாதத்தோட பெயரா இருக்கலாம், ஒரு மணி நேரத்தை குறிக்கக்கூடிய பெயர்களா இருக்கலாம். சரியா? இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் சொல்லிட்டு ஒரு நாளுடைய பெயர்கள் வருது இல்லையா? இது எல்லாமே எதுல வரும்? கால பெயர்ல வரும். இப்ப தமிழ் மாதங்கள், ஆங்கில மாதங்கள் இது எல்லாமே எதுல வந்துடும்? கால பெயர்கள்ல வந்துடும். தமிழ் மாதங்கள் தெரியும், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, சித்திரை, இது எல்லாமே கால பெயர்ல வரும். மாலை, காலை நேரம், மாலை நேரம், மதிய நேரம் இது எல்லாமே எதுல வந்துடும்? கால பெயர்ல வந்துடும். சரியா? அடுத்து சினை பெயர். சினை அப்படிங்கிறது உறுப்புன்னு அர்த்தம். சினைனா என்ன மீனிங்? உறுப்பு. சரியா? அப்போ பூ அப்படிங்கிறது என்னது? ஒரு செடியில அதனுடைய ஒரு பகுதி எது? பூ. சரியா? அடுத்து காய், அடுத்து கிளை, இதெல்லாம் வந்து செடியில வரக்கூடியது. சரியா? அதே மாதிரிதான் பறவை, விலங்கு, மனிதன் அவங்களுடைய உறுப்புகளை குறிச்சு வரக்கூடியது எல்லாமே சினை பெயர்ல வரும். கை, கால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இறகு அப்படின்னு வர்றது எல்லாமே இதுல வந்துருமா? சினை பெயர்ல வந்துடும். சினைனா என்ன? உறுப்பு. சினைனா என்ன? உறுப்பு. வெரி குட். அடுத்து பண்பு பெயர். பண்பு அப்படிங்கிறது நம்முடைய பண்புகளை, அதாவது நம்மளுடைய உணர்வுகள், பண்புகளை குறிச்சு வரக்கூடியது. அதாவது இப்ப வட்டம் அப்படிங்கிறது என்ன? இந்த ஒரு வடிவம் வந்து எதை குறிச்சு வருது? வட்டம் அப்படிங்கிற வடிவத்தை குறிச்சு வருது. அதே மாதிரி செம்மை அப்படிங்கிறது என்னது? சிறப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்றது செம்மை சொல்லும். இப்ப இந்த பண்புகள் எது எல்லாம் வரும் அப்படின்னா நிறம், அளவு, வடிவம், சுவை. நிறம், அளவு, வடிவம், சுவை. இதனை குறிச்சு வந்துச்சுன்னா இது எல்லாமே எது? பண்பு பெயர்கள்லாம் வரும். நிறம்னா நமக்கு தெரியும். சரியா? சிவப்பு, மஞ்சள், பச்சை அப்படின்னு சொல்லிட்டு நிறங்கள் இருக்கு. சரியா? அந்த நிறத்தை குறிச்சு வந்தாலும் அது பண்பு பெயர்கள்லாம் வரும். அதே மாதிரி அளவு. சரியா? உயரமானது, நீளமானது, குட்டையானது, இந்த மாதிரி அளவு குறிச்சு வரும் இல்லையா? 1 கிலோ 2 கிலோ அப்படிலாம் சொல்லணும் இல்லையா? இது எல்லாமே இதுல வரும், பண்பு பெயர்கள்லாம் வரும். வடிவம்னா இங்க நம்ம சொன்னோம் இல்லையா? வட்டம், சதுரம், செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதுல வரும். இந்த பண்பு பெயர்கள்லாம் வரும். அதே மாதிரி சுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, காப்பு அப்படி சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே எது வந்துருமா? பண்பு பெயர்கள்ல வந்து அவன் நல்லவன், கெட்டவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எல்லாமே பண்புகள், கேரக்டர்ஸ்னு சொல்றோம்ல, அதுதான் பண்புகள்லாம் வந்து. புரிஞ்சுதா? அடுத்து தொழில் பெயர் உங்களுக்கு தெரியும். தொழில் அப்படின்னாவே வினை, அதாவது நம்ம செய்யக்கூடிய வேலை. புரியுதா? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இது ஒரு வேலை. படித்தல் அப்படிங்கிறது ஒரு தொழில், விளையாடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில். சரியா? பாடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழில். இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய வேலையை குறிச்சு வரக்கூடிய பெயர்கள் எல்லாமே தொழில் பெயர்ல வரும். சரியா? கிளாஸ் பெயர்ச்சொல் ஆறு வகைப்படும். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர்,
பொருளை குறித்து வரக்கூடிய பெயர் பெயர்ச்சொல். அன்னை பறவை. பறவை அப்படிங்கிறது என்னது? ஒன்று பொருளை குறிக்கக்கூடிய பெயரை வந்து அது பொருள் பெயர் வருது. புரியுதா? எப்படி பாஸ் பண்ணிட்டா? ரோஷன் ஸ்டாண்டர்ட் இடப்பெயர் என்றால் என்ன? அன்னை ஒரு இடத்தை குறிக்கும் பெயர். எடுத்துக்காட்டு. நெய் சென்னை. வேற ஊட்டி. ஓகே வெரி குட். யூ ரோஷன். கால பெயர் என்றால் என்ன கிருஷ்? அண்ணே அண்ணே நாள் மாதம். அண்ணே இதெல்லாம் வந்து குறிக்கும் இது வந்து கால பெயர். வெரி குட். ஏதாச்சும் எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்பா. அண்ணே இரவு. இரவு. வெரி குட். யூ மதேஷ். பாப்பா சினை பெயர் என்றால் என்ன? ஒரு பொருளின் உருவை குறிக்கும் பெயர் சினை பெயர். எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்பா. மூக்கு. மூக்கு. வெரி குட். யூ பராஜே. ஓகே அடுத்து சொல்லுங்க பாப்பா. பண்பு பெயர் என்றால் என்ன? அண்ணே ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்பா. அண்ணே முக்கோணம் சொல்லுங்க. முக்கோணம். வெரி குட். யூ பராஜே. தம்பி சொல்லுங்க பாப்பா. தொழில் பெயர் என்றால் என்ன? ஒரு தொழிலை செய்து அது குறிக்கும் பொருள் தொழில் பெயர் ஆகும். ஓகே வெரி குட். ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுங்க பாப்பா. படித்தல், ஓடுதல், விளையாடுதல். வெரி குட். யூ மதேஷ். சரி வேற கேட்ட வினாக்களுக்கு எல்லாரும் வந்து கரெக்ட்டா ஆன்சர் பண்ணீங்க. சரியா? உங்களுக்கு நான் ஸ்மைலி எழுதி கொடுக்கிறேன். எல்லா வினாக்களுக்கும் சரியா விடை வச்சீங்க. உங்களுக்கு நான் 8 ஸ்மைலி கொடுக்கிறேன். சரியா? 8 ஸ்டூடண்ட்ஸ்க்கு 8 ஸ்மைலி கொடுக்கிறேன். சரியா? நாளைக்கு என்ன வந்து வீட்டு பாடம் அப்படின்னா இப்போ நம்ம படிச்சோம் இல்லையா? பேசோம் இல்லையா? 6 வகைகள். 6 வகைகளுக்கும் ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் நாளைக்கு எழுதி வரணும். சரியா? அதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம். சரியா? நன்றி. யூ ஆர் ஆல்